ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரன்ச்சி சாப்பிங். டுடே நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட சொரக்காய் இருந்துச்சுன்னா ஒரு தடவை இந்த மாதிரி பாயாசம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேவையான பொருட்கள்: சொரக்காவை நல்லா சுரவி வச்சுக்கோங்க, ஒரு கப் பால், ஒரு கப் சர்க்கரை, நெய், முந்திரி, திராட்சை. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா முந்திரி எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் துருவி வச்சுருக்க சொரக்காவை சேர்த்து அந்த நெய்யிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. சொரக்காவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே நல்ல மணத்துக்காக 2 ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க ஒரு கப் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாயாசம் நல்லா திக்காக ஆனதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின பாதாம் சேர்த்து அது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான சொரக்காய் பாயாசம் ரெடி. இப்போ சர்வ் பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சொரக்காய் பிடிக்காத குழந்தைய கூட இதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.